மார்னிங்கே பார்வதி ஆரம்பிச்சிட்டாங்க. விக்ரம், சபரி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அமித் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, எஸ்விவி எஸ்டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்டிவிங்கிறது சபரி, திவாகர், விக்ரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த எஸ்டிவியில் டி அனுப்பிச்சிட்டிங்களே நீங்கள் 2 பேரும் சதி பண்ணி எங்கள் அண்ணன் அனுப்பிச்சிட்டிங்களே, எங்கள் திவாகர் அண்ணன் தானே போயிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, நாங்கள் அனுப்பலமா, எஸ்டிவியை உள்ள டிஏ அனுப்புனது நீ, உங்கள் கூட சேர்ந்தனால தான் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. சொன்னோடனே எப்படி நீங்கள் காலையிலேயே வந்து கேமராக்காக கூட்டுவீங்க, கேமராக்காக பெருக்குவீங்க, எல்லா வேலையும் பண்ணுவீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அவர் வந்து அதெல்லாம் தெரியாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்காங்க. நேற்று வந்து நான் சொல்லியிருப்பேன், அரோராவால் தான் துஷார் போனாங்கன்னு சொன்னாங்க. அப்போ இப்போ வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லும்போது அப்படி நம்ம நினச்சிக்கலாமா, உங்களால் தான் பார்வதியால் தான் வாட்டர்மெலன் போனாருன்னு நம்ம நினச்சிக்கலாமான்னு சொல்லியிருப்பேன். அப்போ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அப்படி யாரும் போக முடியாதுன்னு. இவங்க இப்படி சொல்கிறதுனால தான் நம்ம அவங்கள சொல்ல வேண்டியது வருது. இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங்கே வந்து விக்ரமன் சபரியால் திவாகர் போயிட்டாங்கன்னு. விக்ரமன் சபரி கூட எவ்வளோ நேரம் பேசினாருன்னு கூட நம்ம நினைக்க முடியாது. அப்படி சொல்கிறாங்க, சபரி சொன்னனால தான் நான் அமைதியாயிட்டேன்னு அவர் சொன்னார். ஸோ சபரியால் தான் அவர் வெளியே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறாரு, யாரால் அமைதியானாருங்கிறது முக்கியம் இல்லை, யாரால் சண்டை போட்டாருங்கிறது தான் முக்கியம். யாரால் சண்டை போட்டாரோ அவங்களால தான் அவர் வெளியே போனாருன்னு சொல்லிட்டு திருப்பி விக்ரம் சொல்கிறாரு. உடனே திருப்பவும் வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அமித்தையும் விக்ரமையும் கேமராக்காக எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்தும் அந்த இடத்துல இருக்கிறாரு. உடனே விக்ரம் சொல்கிறாரு, ஃபர்ஸ்ட் டே வந்து சொன்னீங்களே கேமரா மறைக்குது, நான் தண்ணி பிடிக்கிறேன் தள்ளுங்கன்னு சொல்லி என்னை சொன்னீங்களே, அதுதானே, அது நீங்கள் தானே பாரு அப்படின்னோடனே, அது யார் சொன்னா அது அவன் சொன்னானா இவன் சொன்னானான்னு அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த இடத்த விட்டு பார்வதி போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்வதிக்கு திருப்பி சொல்லணும், சொன்னால் தான் அது கரெக்ட். அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும், மற்றவங்களை ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணுறது. உங்களுடைய கமெண்ட்ஸ்